ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். கோடான கொடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷம் இன்றி கட்டாட்சி தருள்வாய். இந்த குரு பெயர்ச்சியில யாருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்க போகுது, யாருக்கு ஜாக்பாட் கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது குறித்த நிறைய விளக்கங்களை நம்மிடையே எடுத்துரைப்பதற்காக நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுநர் பெருமக்கள் நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அவர்களை சந்திப்போம். சித்தர் வாக்கு பாலச்சித்தர் திரு பாலஜனா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். அஷ்டமங்கல பிரசன்ன வித்தகர் கனியர் AN ராஜசேகர் அவர்கள், வணக்கம் ஐயா. குருவே போற்றி, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் ஐம் நமோ பிரம்மாயினி பிரம்மபுத்திரி வதவத வஜ்ஜாஸ்திம் குரு குரு ஸ்வாகா. அனைவருக்கும் அடியின் வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னாக்க பலருடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இது இப்படியாக மாற்றம் அடையுமா, இந்த மாதிரியான ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விக்குறிகள் சுத்தி இருக்கு இல்லைங்களா? சோ இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அவங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம், பொது பலன்களா சொல்லுங்க சார். முதல்ல நீங்க துவங்குங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் நிகழ்ச்சி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னாக்க விஜய் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஆணித்தரமா அடிச்சு சொன்னீங்க இல்லைங்களா? அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பிராக்டிகலாவும் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் அதை பார்த்திருக்கோம். சோ இந்த குரு பெயர்ச்சியில எங்களுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கும், என்னென்ன மாற்றம் கிடைக்கும், நீங்க சொல்லுங்க. இப்போ முதலாவதா இந்த ஆணி 5, இந்த ஆணி 5 என்பது 19/6/2026, ஆணி 5 முதல் ஆடி 18 வரை, 3/8/2026 வரை. ஆக இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு முக்கியமாக நல்ல மிகப்பெரிய சாதனையும் செய்வார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். சாதனையும் இருக்கு, மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட கலவரங்கள், பெண்கள் பிரச்சனைகள், அதே நேரத்தில் பெண்கள் சாதனையும் பண்ணுவாங்க, நல்ல பதவிக்கும் உயர்வான நிலையில் போவாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் புகழ் பெறுவார்கள், பெண்கள் புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. அந்த காலகட்டங்களில் நம் மண்ணுக்கு புயல், மழை, இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில். அடுத்ததாக ஆவணி 15 முதல், அதாவது 1/9/2026 முதல் 2/1/2027 வரை, இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் இதுவரை எத்தனையோ வருடங்கள் நடக்காத பெண்களுக்கெல்லாம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக சிறப்பான முறையில் திருமணம் நடக்கக்கூடிய, அதாவது ரொம்ப நாள் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த ஆண்டு அதிகமான திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டு ஆண்கள் பெண்களுக்கு முக்கியமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்து ஐப்பசி 27 முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சினால் குரு கேதுவோடும் சேரும் பொழுதும் மகரத்தில் ராகு இருக்கும்போது கேலக யோகம் சொல்லக்கூடிய உலக புகழ், நல்ல மிக பிரபலமான தொழில் பண்ணக்கூடியவங்க, உலக புகழ், உலக சாதனைகள், உலக அளவில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய அதை அடையாளம் தெரியாதவங்களாம் ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னா ரிஷபம், கடகம், துலாம், இந்த 3 ராசிகளும் உலக சாதனை செய்வார்கள் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் அவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஐப்பசி 3 என்னன்னு கேட்டால் குரு அதிச்சார பயிற்சி. இந்த குரு அதிச்சார பயிற்சினால், அதாவது குறிப்பாக அந்த அதிச்சார பயிற்சி என்பது சிம்மத்துக்கு, மகம் 1ஆம் பாவத்து சிம்மத்துக்கு போகுது. அப்போ போகும்போது சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஏற்கனவே டீப்ரமோட் ஆகியிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க, டீப்ரமோட் ஆகி அவங்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு,
ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல்நிலையில் வரக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் வந்து இந்த சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் குரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2027 வந்து வக்ரமாகி போகிறார். இந்த வக்ர காலங்களில் வந்து சுய ஜாதகத்தில் வக்ரம் இல்லாதவர்கள் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த காலங்கள் வக்ரமாகுது, 13/2/2027 வக்ரமாய் கடகத்துக்கு போகுது. அப்படி வக்ரமாய் கடகத்துக்கு போகும்போது சுய ஜாதகத்தில் நோட் பண்ணிக்க வேண்டியது, வக்ரம் இருப்பவர்கள் சாதிப்பார்கள், சாதனை புரிவார்கள். வக்ரம் இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இந்த தொழில் பாதிக்கும், வருமானம் பாதிக்கும், முன்னேற்றம் பாதிக்கும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும், எல்லாமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் வக்ரம் இருந்தால் சாதனை புரிவார்கள், மிகப்பெரிய சாதனையாளராக, வெற்றி சாதனையாளராக ஆவார்கள். அடுத்து மாசி 14 முதல், அதாவது 26/2/2027 அன்று முதல் பங்குனி 9 வரை, அதாவது 23/3/2026 வரை, 27 வரை, 23/3/2027 வரை இந்த காலகட்டத்தில் மிக பிரபலமான அரசியல் அரசாங்க பதவியில் இருப்போருக்கு பதவி பறிபோகும். அரசியல் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி பறிபோகும். பிரபலமானவர்கள் பெண்கள், அதாவது பிரபலமானவர்களாம் பெண்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு மிக அவமானப்படுவார்கள். அதனாலே பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை இந்த காலகட்டத்தில். காதல் திருமணங்கள் அதிகமாக ஏற்படும். காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணத்தில் வெற்றி பெறக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சி பலன்கள் எடுத்த வரைக்கும் 50-50 தான். பாதகமும் இருக்கு, சாதகமும் இருக்கு. ஆனா அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பிற்கு ஏற்ப, அவங்க ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப வந்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விஜய் சார், நீங்க சொல்லுங்க, வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில பொதுவா நாங்க எதிர்பார்க்கலாம்? புதுயுகம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு அருமையான குரு பயிற்சின்னு அடியேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த தமிழ் வருஷத்தில் ராஜா யாருன்னா குரு தான். அதே மாதிரி இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குருவோட ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்துக்கு அதிகமான விஷயங்கள் பலன் உண்டு என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, பொதுவான விஷயங்கள் எடுத்துட்டோன்னா, இப்போ வந்து அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்திய கணக்கிலேயே எடுத்துட்டிங்கன்னா தெற்கு கோடினா அது என்ன தமிழ்நாடு, அதில் என்ன கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் கடல் சார்ந்த இடங்கள். அப்படின்னா என்ன, இந்த கூடங்குளம் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ஆல்டர்னேட் எனர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அது பெரிய லெவலில் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்ன இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். எனது அன்பார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே, நீங்கள்லாம் வந்து ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க. நான் காரணம் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மித்த விஷயங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து தேவை இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே சௌக்கியமாக இருப்பீங்க. நிலம் வாங்கின அன்பர்கள் எல்லாருமே இந்த டயத்தில் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கும். லேண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, உழைக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது உழைப்பால் உயரக்கூடிய அன்பர்கள், அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகளும், கனரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்டெப்பனாகும். அதாவது இப்படி நம்ம ஒரு விஷயம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் வந்து நம்ம குரு பார்க்கக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த இடத்துல சனி இருக்காருன்னு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா போர் வரக்கூடிய அமைப்புகளும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சனி இன்னும் நல்லா தீர்க்கமாயிருவார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் வரும்பொழுது என்ன ஆகும், அவர் சுபத்துவ பார்வையாக அவர் சொந்த வீடை பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன வரும், ப்ராப்ளம்ஸும் வரும். அப்போ அதனால் என்ன வரும், எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேமாதிரி போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டாயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இது பொதுவான பலன்னு சொல்கிறதுனால இது இருக்கும். ஆனால் உறுதியாக நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கணும், நீங்கள் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் யாராக இருந்தாலும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற அடிப்படையில்
உங்களுடைய குருவை வந்து நீங்கள் வழிபடக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த தமிழ் ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு குருவோட வார்த்தையோட உங்களுடைய மென்டர்னால் உங்களை வழிகாட்டக்கூடிய அன்பர்களோட நீங்கள் சேர்ந்து பயணப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது உறுதியாக இந்த இது வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து இதில் நம்ம ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருந்தாலும் தனிநபர் வாழ்க்கை அவரவர் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அமையப்படுது. பட் இருந்தாலும் ஓவராலாக நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்குங்கிறது அடியனோட நம்பிக்கை. நிச்சயமா ஐயா, என்னதான் குளோபல் ஓப்பனிங் இருந்தாலும் கூட குளோபல் வார் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆயில் பிரைசஸா இருக்கட்டும், தங்கம் விலையா இருக்கட்டும், ஏன்னா எந்த இடத்துல எண்ணெய் பெட்ரோல்ங்கிறது அதிகரிக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து அதிகரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாயிலிங் சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கோம். இதே ஹீட் அப்படியே வந்து தொடருமா, இல்ல இது இன்னும் அதிகரிக்குமா? பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சமாகிறார். அப்போ உச்சமாகிறாருன்னு உடனே நம்ம மனசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை அமைய போகிறது அப்படின்னு நினைக்கிறோம். உயர்ந்த வாழ்க்கை கிடைக்க போகிறது. அது ஒரு சைடு, ஒரு காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு வந்து மிக உச்சத்தை தொடக்கூடிய விஷயங்களும் இருக்குது, மிகப்பெரிய பாதிப்புகளை அடையக்கூடிய விஷயங்களும் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் தங்கத்துடைய விலையை பற்றி சொன்னீங்க. தங்கத்துடைய விலை மிக அதிகரிக்கும். சரி, அதிகரிக்கும், அதனால் நாங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தையும் தொடலாம், மிகப்பெரிய வீழ்ச்சியையும் தொடலாம். அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்போ தங்கம் வாங்கினவங்களுக்கு மனசு பதப்பதைக்கணும். ரேட் கூடுதல் நினச்சி வாங்கினேனே, இவ்வளவு கடுமையாக குறைஞ்சி போச்சே, இந்த பதட்டத்தை கொடுப்பார் குரு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் துவங்கும் போதே நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம், குரு பகவான் வந்து இந்த ஆண்டு 3 ராசிகளில் பிரவேசம் பண்ணுறார். மிதுனம், கடகம், சிம்மம். ஆக 3 ராசிகளில் குரு பகவான் அப்படியோடைய பிரயாணம் பண்ணுறச்ச இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்று நம்மை ஆட்டி படைத்தது. அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடந்து கொண்டிருப்பதனால இந்த ஆண்டும் மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ ஒரு வைரஸ் பரவுவதற்கோ நோய் பரவுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த காலத்தில் நோய் பரவி அதனால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை பலருக்கு இருந்தது. இப்போவும் அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளையோ இதை விதிக்க வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நண்பர் ஏற்கனவே சொன்னார். பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்க போகிறது. நாட்டில் விலைவாசி மிக அதிகமாக ஆக போகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு விரையாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாகிறார், அது புரிஞ்சுக்கணும். விரையாதிபதி உச்சமாகிற போது நிறைய விரயங்கள் இருக்குது. இதுவரைக்கும் இந்தியா தாக்கு பிடிச்சுன்னு இருக்கு. விலைவாசியை கூட்டாமல் எல்லா வகையிலும் பெட்ரோல் ப்ரைஸ் விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க. இப்போ அது மீறி போகிறது, கையை மீறி போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. நிறைய விலைவாசி கூடும். மக்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் இப்போ நாட்டுக்கு மிக அவசியம். அதே போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்கு குரு வருது. இந்த ஒரு வருடமும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு வருடமும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழகத்தில். நீதி நேர்மை மேலோங்கும், அதில் சந்தேகம் இல்லை. நியாயமான விஷயங்கள் நடக்கும், ஆனாலும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். நல்ல விஷயம் என்னங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வருது. குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். மாணவர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும். மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இணைய வழியில் கொண்டு வர போகிறாங்க. அப்போது நாட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தவிர்க்கப்படும். அதுக்கு அரசாங்கம் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. தேக ஆரோக்கியத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்னா பொதுவாக உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ஹெல்த்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆண்டுக்கு 2 முறை போய் ஒரு பல் டாக்டரை பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறலாம் நம்மளுடைய ஒரு பழக்கம் கிடையாது. இந்த ஆண்டு அந்த பழக்கங்கள் நமக்கு அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகுது. அப்போ நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு எச்சரிக்கையோடு இருந்தால், நாம் கவனமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அதாவது என்னதான் நமக்கு வந்து நல்ல மேன்மை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க சொன்னதுல நான் கோடிட்டு காமிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று வந்து தேவையில்லாத செலவை வந்து நம்ம அப்படியே கம்மி பண்ணணும், நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது சேமிப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி இந்த கொரோனாவின் அதிர்வலை இன்னும் நம் மனதில் அப்படியே புதைந்து கிடக்கு இல்லையா, இன்னொரு தொற்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. மகேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும்
இனிய நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வந்து மிதுனத்திலேருந்து கடகத் ராசிக்கு போகிறாரு. கடகத்திலேருந்து சிம்ம ராசி திருப்பியும் கடகராசிக்கு போகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஜூன் 2026லேருந்து 16th ஜூலை 26 வரைக்கும், அதாவது இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க ரீதியாக நிறையா எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பாலிசிஸ்ன்னு சொல்ல புது விஷயங்களை இந்த லேர்னிங்லாம் வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் திறந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் நிறைய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு உண்டானதாக இருக்குது. அதே மாதிரி நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் 16 ஜூலை 2026லேருந்து 17 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இந்த நீர் தேக்கம், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்புகள்லாம் வரும். இதெல்லாம் சரி பண்ணணும், அதாவது இந்த தண்ணி எப்படி போகும், அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் தண்ணியை எப்படி நல்ல தண்ணி ஆக்குறது, இது போன்ற பிரச்சனைகள், நீர் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது தண்ணி சம்பந்தமான பிரச்சனை யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசக்கூடிய காலகட்டங்கள் வரும். 17 ஆகஸ்ட் 2024லேருந்து 17 செப்டம்பர் 2026 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதே அரசாங்கம் மேல் விஷயங்கள், அடுத்தடுத்த பெரிய ஆட்கள், பெரிய நபர்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தமான பிரதமர்கள்லாம் இங்கே வருகைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதும், அதில் நம்ம அரசாங்கம் அங்கே போய் அட்டன் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் 17 செப்டம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 17th செப்டம்பர்லேருந்து 17th அக்டோபருக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஐடி, சினிமா சம்பந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் சொன்ன மாதிரி பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் புது அறிவிப்புகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போல்லாம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டவுனாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். அதே மாதிரி 17 அக்டோபர்லேருந்து 16 நவம்பருக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சினிமா துறையில் ஒரு பெரிய மாற்றங்கள், புது விதமான செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த 16th நவம்பர் வரைக்கும் இருக்குது. 16th நவம்பர்லேருந்து டிசம்பர் 16th வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் துறை, நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் போலீஸ் துறை அவங்களுக்குன்னு சில சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கறது, நிறையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள்லாம் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 16 டிசம்பர்லேருந்து 14 ஜனவரி இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அறிவிப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 20th ஜூன்லேருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கூட்டமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு தேவையான வளர்ச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுறதுக்கு உண்டானதாக இருக்கும். ஐடி துறையில் சொன்னார் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், பழைய மாதிரி பிரச்சனைகள் வந்து திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்னு சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே நிறைய இது வரத்துக்கு உண்டான தன்மைகள் வீட்டிலேருந்தே பண்ணுறது. அதே மாதிரி இந்த வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர்லலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மழை சம்பந்தமான பிரச்சனை, காற்று புயல் சம்பந்தமான விஷயம் நவம்பர் டிசம்பரில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் சம்பந்தமான, ட்ரெயின் சம்பந்தமான பிரச்சனை, வாகன சம்பந்தமான ப்ராப்ளமும் நவம்பர் டிசம்பரில் ஏற்படக்கூடியதை நம்ம இந்த வருஷத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் குரு பயிற்சியை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த குரு வந்து எனக்கு நல்லதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குரு ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வர்றார். ஃபஸ்ட்டு புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். ஆயில நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்களில் வந்து குரு வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலம். இந்த புனர்பூச நட்சத்திரம் எல்லாரும் அரசாங்கம் அரசியல் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரத்தை எட்டக்கூடிய அந்த காலம்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவைங்கிற எண்ணத்தில் எல்லோரும் போவாங்க. இது தேவை அது தேவைங்கிற எதிர்பார்ப்புகளில் எல்லோரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த தேவைகள், பிரச்சனை, சின்ன போராட்டங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், எதிர்க்கட்சியோட போராட்டங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆஃப்டர் ஜனவரி பார்த்திங்கன்னு சொன்னால் சில மாற்றங்கள் ஏற்படும். புது பாலிசிஸ், புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, இது வரைக்கும் நடக்காது, எல்லா இடத்துலையும் ரைடு விடுறது, எல்லா இடத்துலையும் திடீர் பிரயாணம் பண்ணுறது, திடீர் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, ஆச்சரியப்படுவாங்க, என்னடா அது இந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீடியாவில் ஒரு பெரிய
ஒரு புத்துணர்ச்சி மாற்றங்கள் வரும். இசை சார்ந்தவர்கள், நான் இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இசையை சார்ந்தவர்களுக்கு உண்டான சிங்கராக இருக்கிறவங்க இல்லைன்னா மியூசிஷியனாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் நிறைய மூமெண்ட்டில் இருக்காங்காட்டி இந்த வருஷத்தில் வந்து திடீர் விஷயத்துக்கு இந்த டிவியில் வரக்கூடிய நியூஸ் சவுண்டு பார்த்தீங்களா, ஒரு மியூசிக் வரும்ல, யாரோ ஒரு இன்ஸ்டாவில் சொன்ன மாதிரி தூங்கி எழுந்தா திடீர்னு அந்த சவுண்டு வந்து எந்திரிச்சிட்டேன்னு அந்த மாதிரி அந்த மியூசிக் வந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி இந்த வருஷத்தில் பஞ்சமே இருக்காது. யூடியூபர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வருடமாக இந்த வருடம் இருக்கும். மலை சரிவுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த எங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்களுக்காக அரசாங்கத்தை நாடக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. தள்ளுபடி இது சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தெளிவாக விளக்கமாக கொடுத்தீங்க. அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நிறைய மாற்றங்கள் நிகழும், ஒரு சில ஏற்றங்கள் கிடைக்கும், ஆனால் நிறையவே கவனம் தேவை. கவனம் கவனம் கவனம், இது வந்து டபுள் கோட்ஸில் போட்டுக்கோங்க. ரொம்பவே கவனம் தேவை. ஒரு சென்சேஷனலான ஒரு பீரியடாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கனியரையா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் இந்த குரு பயிற்சியில் இதையும் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும்பா அப்படின்னாக்கா நீங்கள் எதை சொல்லுவீங்க? முதல்ல வந்து இந்த குரு பகவானை ஏன் போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள்லேயே அதிக சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் தான். இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிகளில் வந்து பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அதிசாரமாக போவார், வக்ரமாகிறாரு. இப்படி ஒரு குரு வந்து 3 ராசிகளில் போயிட்டு வந்தால் 3இல் 1 பங்கு மக்கள் மடிவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவ்வளோ பெரிய பலகீனமான ஆண்டாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இதில் இந்த குரு பகவானை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் பார்க்குற குரு பகவான் வேறு, இயற்கை அதாவது கோச்சாரத்தில் குரு பயிற்சியை பார்க்குறது வேறு. இப்போ சந்திரன் நின்ற ராசிக்கு தான் அந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்குறோம். அவங்க சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7, 9, 11ஆம் இடங்களில் கோச்சார குரு வரும்போது அது வந்து ஒரு சுப நிகழ்வாக கருதப்படுகிறது. அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தன வரவு நல்லாயிருக்கும். அதனால தான் அதற்காக நம்ம காத்திருந்து இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம். இந்த குரு பகவான் எந்த வகையிலையாக இருந்தாலும் சுபத்தன்மையை கொடுப்பார். இதில் ஜாதகத்தில் ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அசுப கிரகத்தை குரு பார்க்காருன்னா அந்த அசுபத்தன்மை அதிகமாகும், சுப கிரகத்தை குரு பார்த்தாருன்னா சுபத்தன்மை அதிகமாகும். அப்போ சுபர் அசுபர் 2 விதத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது தனித்தன்மையும், கோச்சாரத்தில் இது எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. பாதகாதிபதி, அட்டமாதிபதி இப்படியெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. அவங்கவுங்க ராசிக்கு குரு நல்ல பலனில் இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே போதுமானது. இப்போ இதை மிக முக்கியமாக பெண்களுக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடல்வாகு வந்து திருமணத்துக்கு தயாராகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த குரு பயிற்சியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறதுக்கு காரணம். ஏன்னா குரு பலன் வந்துருச்சுன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களில் குரு வந்துச்சுன்னா அவங்க பண்ணுற திருமணம் ரொம்ப சுபமாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நினைத்த மாதிரி காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். குரு பயிற்சி ஆகிறதுனால நமக்கு நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. நீங்கள் இதுவரை எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உச்சத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் பரம உச்சம்னு சொல்கிறது. அப்போ உச்சத்தை அடைஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆவார், நீச்சத்தை நோக்கி பயணப்படுவார். அப்போ நிறைய விஷயங்களை மாற்றம் பண்ணுவார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தங்க விலை நீங்கள் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு இருக்கும்போது அப்படியே ஸ்டக்காகி நின்று போயிடும். அந்த விலை அப்படியே நிற்கும், அல்லது மிக மோசமான ஒரு சரிவை சந்திச்சிருக்கும். இந்த 2 விஷயத்தில் இந்த குரு பயிற்சி காட்டுது. அதுக்கு அடுத்ததாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் வந்து இருக்கிற வேலைவாய்ப்பு எல்லாருமே நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அரசியல் தலைவருக்கு கண்டம், அதிகமான கால்நடைகளை வச்சு தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி கால்நடைகளுக்கு நோயோ அல்லது தீயினால் விபத்தோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போர் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாடுகள்லாம் 1-2 பிரிவுகளாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பீகார், வங்கதேசம், ஒடிசா, சண்டிகர், ஜர்க்கண்டு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பெண்களுக்கு சாதகமான சட்டம் இயற்றுறதுக்காக இந்த அரசு முயற்சி பண்ணோம். இந்த வருடம் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் ஏற்படும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது பொருளாதார வீழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பெட்ரோல், இரும்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால
இந்தியா வந்து அந்நிய செலாவணியை ஈட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. சார் எப்படி சார் உலக பொருளாதாரமே வந்து நிலையான தன்மை இல்லாம அங்கங்க ஆடிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே புரியாம பல நாடுகள் விழிக்கின்றன. பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா ரிவைஸ் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு எப்படி இது சாதகமா இருக்கும்னு சொல்றீங்க? பெட்ரோலு, டீசல், அப்புறம் சிமெண்ட், இது மூணுமே பாருங்கள் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியா மாறிடும். பெட்ரோல் நம்ம வாங்கி விற்பனை பண்ணுறதுனால நமக்கு லாபம் கிடைக்கக்கூடியது, அந்த அளவுக்கு அமைப்பு வந்து நமக்கு இந்தியாவுக்கு இருக்குது. பெட்ரோலியத்தில் நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம். இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ரேட்டு உயர்ந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்க போகுது, அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி விவசாயத்தில் இயற்கை சீற்றங்களால் பேரழிவு இருக்குது. நல்ல சிறப்பான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தொந்தரவுகள் விவசாயத்துக்கு இருக்குது. கலைத்துறையில் பேர் புகழும் கிடைக்கும், அதே அளவுக்கு அவப்பேரும் இருக்குது. கலை இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கலைத்துறை இருக்குல்ல, ரெண்டாக உடையும், 2 டீமாக மாறுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. இந்தியா உலக அளவில் பேசப்படும், முக்கியமாக விளையாட்டுத்துறையில் சாதனைகள் படைக்கிற அளவுக்கு இந்தியா உயரும். வெளிநாட்டு பரிமாற்றம் செய்கிறதுக்கு இந்தியா நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் போடுவோம். அந்த நம்ம இந்தியாவோட பல நாடுகள் வந்து கூட வந்து நட்புறவு வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், ஹிமாச்சலம், நம்ம தமிழ்நாட்டில் சென்னையும் நவம்பர் டிசம்பரில் பெரிய மழையினால் பாதிக்கப்பட போகுது, புயலினால் பாதிக்கப்படுது. கேரளாவில் மீண்டும் நிலச்சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ பாதிப்புகளோடு தான் இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால், ஒருத்தருக்கு முன்னே நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு நடுவில் நல்லாயிருக்கு, ஒருத்தருக்கு கடைசியில் நல்லாயிருக்கு. ஆனால் 12 ராசியும் காப்பாற்ற போகிற குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. நிச்சயமா சார். ஆனா யாருக்கு முதலில், யாருக்கு நடுவில், யாருக்கு வந்து கடைசியில் நல்லதா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து விளக்கமா பேசும்போது நீங்க எங்களுக்காகவே தெளிவான விளக்கம் கொடுக்கணும் ஐயா. ஆனா நீங்க சொன்னதுல எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்தியா பெட்ரோலை வாங்கி விற்பனை செய்வதன் வாயிலாக மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலைமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். முத்துக்குமார் ஐயா, நீங்க சொல்லுங்க, இதையும் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும்? அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளுடைய குரு பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உலகளாவில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். இது வந்து உலகளாவியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொன் பொருளுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குருவை தான் நம்ம சொல்லுவோம். அந்த குருவே உச்சமாகும் பொழுது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொருளாதார ரீதியான வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளாக இது ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அந்த போர் விமானங்கள், போருக்கு உண்டான அந்த தடவாளங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்கிற நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. மருத்துவ ரீதியான சில விஷயங்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உபகரணங்களை வந்து கொடுக்கறதுனாலையும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் பார்க்கும்பொழுது உலகளாவிய இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்தியா வருவோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு ஏற்படணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பெண்கள் இல்லைன்னா குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லலாம். அதே போல் ஆன்மீகம் சார்ந்த, அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இந்த ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு அவருடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ குழந்தைகளுடைய கல்வி நிலை கண்டிப்பாலுமே அற்புதமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த பூமியில் தெய்வ குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நாள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு உச்சமான நாள் தான். தெய்வ குழந்தைகள்னால் எப்படி, வரம் இருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து ரொம்ப நாளாக வந்து தெய்வத்தையும் தேடிட்டேன், மெடிக்கல் ரீதியாகவும் தேடிட்டேன் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தெய்வ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் வந்து பொருளாதார ரீதியாக வந்து மனிதனுடைய ஒரு தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். சில ஜாதகத்துக்கு வேலை போயிடும், சில ராசிக்காரங்களுக்கு வேலை போயிடும். சில ராசிக்காரங்க தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்டெப்பு எடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா நபர்களுக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து சொல்கிறதுக்கு உண்டான அமைப்புகளாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறது ஒழிஞ்சு எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க, ஓகோன்னு இருப்பாங்க அப்படிங்கன்னு ஒரு
குத்து மதிப்பாக அடிச்சு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. அப்போ ஒரு நாடு தான், நாடோடைய வளர்ச்சி தான் ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படும். அடுத்தது நேயர்களுக்கு ஒரு கருத்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தினசரி வீட்டில் விளக்கேற்றணும். அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அவங்களுடைய தகுந்த மாதிரி ஒரு வேளை தொழுகிறதா இருக்கட்டும், ஒரு வேளை போயிட்டு ப்ரேயர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை டெய்லியும் பண்ணணும். அடுத்தது மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். வருடம் ஒரு முறை குரு வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச மகானுக்கும் பஞ்சபூத ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரணும். அப்போது இந்த மூணுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாலுமே ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை முழுமையாக நம்பிக்கையோட முழுமையான ஒரு ஈடுபாடோடு பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க வாழ்க்கையில் தூக்கி விடுறதுக்கு உண்டான அமைப்புகளாக தான் இருக்கும் முடிஞ்சு அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி படுகிட்ட வந்து மிதித்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். நிச்சயமா சார். அது என்னதான் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் கூட ஆன்மீகத்தை இருக பற்றி கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து ஓரளவிற்கு நம்மால் தப்பிக்க இயலும் அப்படின்னு ஆழமான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம ஜென்ரலா இந்த வருடத்திற்கான குரு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியாக நம்ம பயணம் செய்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவங்களுக்கு உரித்தான சிறப்பான பரிகார முறைகள் என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், இது குறித்த நிறைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. முதலாவதாக மேஷ ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை இன்னும் கிடைக்கணும்னா அவங்க எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும்? கண்டிப்பா இந்த குரு பயிற்சி என்பது காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். சகல சுகபோகங்களையும் தரக்கூடிய கல்வி, பதவி, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களுமே மேசராசிக்காரர்கள் பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. ஆக ஒரு சகலவிதமான செல்வங்களையும் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ராசியாக இந்த மேசராசி அமையப்போகிறது. இப்போ மேசராசிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்லலாம். பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப், 100% சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மேசத்திற்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது மேஷத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும். 9ஆம் இடம் என்பது ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய அந்த 9ஆம் அதிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி, பதவி, உத்தியோகம், முன்னேற்றம், அரசாங்க, அரசியல் என்று சொல்லக்கூடிய அத்தனை துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த மேசத்திற்கு அமைகின்றது. அடுத்ததாக இந்த மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் பெறக்கூடிய, அதே நேரம் செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பெறுகின்ற நிலையில் இருக்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய காலங்களில், அந்த காலகட்டத்தில். அப்போ மேசத்திற்கு, அதாவது மேசத்தில் செவ்வாய் இருந்து அதற்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு. அதே நேரம் நல்ல திருமண வாழ்க்கை, ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக நல்ல சுகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல திருமண வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே இடத்துல புத்திர பாக்கியம், அது குரு வந்து தனகாரகன் மட்டுமல்ல, ஒரு புத்திரக்காரகன். அந்த நல்ல இதுவரை இல்லாத ஒரு புத்திர பாக்கியத்தையும், அது அண்ணன் முத்துக்குமார் சொன்னது போல் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. ஏனென்றால் அவளை முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியை பார்க்குறார். இந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது அது செவ்வாயினுடைய இடம். அப்போ அந்த இரத்தத்தில் உள்ள குறைபாடு, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் என்பது பொதுவாக பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இரத்தத்தினுடைய தன்மைகளுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்களை, அதாவது கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல செல்களை உருவாக்கி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலை. மேலும் அந்த 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய ஒரு சொத்து, அதாவது உயர்ந்த கட்டிடங்கள் என்று சொல்லக்கூடியது. உயர்ந்த கட்டிடங்கள், உயர்ந்த சொத்துக்கள் பெறக்கூடியவும், உயர்ந்த பதவிகள் பெறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது. மேசத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் சொத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியது. அதை குரு முதல்ல பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய தொழில் வந்து
மிக அற்புதமாக சப்தம பார்வையாக 180 டிகிரியில் சப்தம பார்வையாக தசம தொழில் ஸ்தானத்தை மேசராசிக்கு பார்க்கும்பொழுது தொழில் அபார வெற்றி. அதாவது இதுவரை எனக்கு இந்த தொழிலில் எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, என் தொழிலை நான் முன்னேற முடியல, நான் எவ்வளவோ நாள் போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏற்படும். புதுசாக தொழில் ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே தொழிலில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அவருடைய ராசியை பார்க்கக்கூடிய அதாவது 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடம் அதாவது 9ஆம் இடம் மேசத்துக்கு 12ஆம் இடம், 9ஆம் பார்வை என்பது மேசத்துக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் என்பது பொதுவாக நம்ம விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ அந்த இடத்தை எதற்கும் விரயம் இல்லாமல் எது விரயமாகுதுன்னா, சில மேசராசிக்காரர்கள் தன்னுடைய சுய ஆசைகளை விரயம் செய்து உயர்ந்த பதவியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, ஒரு பேங்க்கில் அதிகாரி, டைரக்டர், இந்த மாதிரி ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி சேவை உத்தியோகங்களை 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தன்னுடைய சுகங்களையும் தன்னுடைய ஒரு ஆசைகளையும் அதை விரயம் செய்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி பதவியில் பெறக்கூடியது உறுதியாக ஏற்படும். ஆக இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி என்பது மிகவும் அற்புதமாக ஒரு பிரபலமாக சகல சொத்து சுகங்களையும் சகல அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக உறுதியாக அமைகிறது. நிச்சயமா ஐயா, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் மேன்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஒரே ஒரு கேள்விதான் தோணுது. அதாவது நம்ம என்னதான் மேஷம் மேன்மை ரிஷமம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, ஐயா நான் மேஷம் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மேன்மையே கிடைக்க மாட்டேங்குது, காணல் நீராவே இருக்கே, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை போகுதே அப்படின்னு கேட்கறாங்க. மேஷம் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது ஏன் எல்லாருமே எல்லா மேஷ ராசியில் பிறந்தவர்களும் நல்லா இருக்க மாட்டேன்றாங்க? அது சுய ஜாதகம் ஒன்று இருக்கு. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சனி பகவானுடைய திசை நடக்குது 19 ஆண்டு காலங்கள். இந்த 19 ஆண்டு காலங்களில் எத்தனை, அதாவது அந்த சனி பகவான் ஒரு மோசமான இடங்களில் உட்கார்ந்துருந்து திசை நடத்தினார்னா, அப்போ இந்த 19 ஆண்டு காலம் 19 குரு பயிற்சி வரும். அதில் எல்லா குரு பயிற்சியுமே பாதிப்பு சொல்லிவிட முடியாது. அப்போ இந்த நீண்ட காலம் ஒரு திசை பாதிப்பு தரக்கூடிய திசையில் எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் அவங்களை திருப்திப்படுத்த முடியாது, அவங்க சுயஜாதகம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது. ஆக அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ராகு திசை 18 வருஷம். அப்போ ராகு நல்ல இடத்துல நின்று திசை நடத்தும் பொழுது குருனுடைய நல்ல ஒரு யோகங்கள் வரும்போது ரெண்டும் சேரும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஓகே, என்னதான் நம்ம பொது பலன்கள் பார்த்தாலும் கூட தனிநபர் ஜாதகம் அப்படிங்கறது மிகவும் முக்கியமான ஒரு ஐடி கார்டு இல்லைங்களா? அதை கடந்துதான் மற்றது வரும் இல்லைங்களா? கண்டிப்பா. விஜய் சார் நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு % எடுத்துக்கலாம், அது எவ்வளவு % எடுத்துக்கலாம்? அன்பார்ந்த நேயர்களே, அதாவது முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ கோல்சார பலன் உண்மையாக சத்தியமாக உண்மை. அப்போ கோல்சார பலன்கள் வேலை செய்யுமா? அதோட தன்மைக்கு வேலை செய்யும். அப்போ அது தனிநபருக்கு நம்ம எடுக்கும்போது கோல்சார பலனோட கிரகங்களோட சூழ்நிலைகளையும் பார்த்துட்டு தான், அதே மாதிரி தான் காலச்சக்கரத்தையும் பார்த்துட்டு தான், அதே போல் நம்மளோட சுயஜாதகத்தையும் நம்ம கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை ஜோதிடமாக நம்பக்கூடிய அன்பர்களுக்கு இது புரியும். அப்போ பொதுவாக இப்போ சொல்லும்போது மேடம் கேட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் மேஷராசிக்கு இது நடக்க மாட்டேங்குதே, ரிஷபராசிக்கு நடக்க மாட்டேங்குதேன்னா, ஜோதிடத்தை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லா தெரியும். இது பொது பலன். இந்த பொது பலன்னு வரும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னால் சில ராசிக்கு அந்த அமைப்பு மாறும். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கோல்சார பலனும் உண்மைதான். பட் அவங்களோட தனிப்பட்ட பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுயஜாதகத்தையும் பார்க்கணும் என்பது தான் சத்தியமான உண்மை. பட் கோல்சார பலனும் உண்மைதான். உண்மை. மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க, தனிநபர் ஜாதகம் அப்படிங்கிறது எவ்வளவு % எடுத்துக்கணும், பொது பலன் அப்படிங்கிறது எவ்வளவு % எடுத்துக்கணும்? அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. என்னென்னா, அந்த காலத்தில் உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த கல்யாணத்துக்கு குருபலன் இருக்கான்னு அவங்க ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு இப்போது ராசி பிரகாரம் குருபலன் இருக்கான்னு பொதுவாக கேட்கக்கூடிய விஷயமா. நான் டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர்கிட்ட ஃபோனில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன அடிப்பட்டது டாக்டர், ஸ்கேன் எடுத்தேன், ஸ்கேனில் இருக்கும்போது இந்தந்த விஷயங்கள் சொன்னாங்கன்னு. அவர் ஸ்கேன் அனுப்புகிறீங்களான்னு கேட்டார். இல்லை டாக்டர், ஸ்கேன் இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க போட்டு கொடுத்தா. இல்லைங்க, ஸ்கேன் அனுப்புகிறீங்களான்னு. நான் ஸ்கேன் என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டேன். இல்லைங்க, பின்னாடி ஒரு லைட் இருக்கிற இதாக வச்சு கரெக்டாக ஸ்கேன் எடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு.
ஸோ லைட் இருக்கிற இதை வச்சு அதை கரெக்டாக எடுத்து திருப்பி அதை அனுப்பினேன். அவர் என்ன சொன்னார், அதை பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஸ்கேன் இருக்கான்னு கேட்டார். சார் இருக்குது சார், இதுக்கு முன்னாடி ஸ்கேன் வந்து இருக்குது, அதையே அமுச்சு விடுங்கன்னு. அதை அமுச்சு விட்டு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பார்த்து அவர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ மாற்றமாக இருக்குன்னாரு. ஏன் டாக்டர் அப்படி பண்ணார்? இஸ் இட் ரைட் ஆர் ராங்? பர்ஃபெக்ட். அப்போது ஜாதகம் பார்க்குறது பர்ஃபெக்ட். இப்போ இந்த பொது பலன் பார்க்குறது இருக்கா இல்லையா அப்படின்னா தட் ஆல்சோ பர்ஃபெக்ட். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் கம்பேர் வித் த நேட்டல் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம். பட் இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த டிசிஷன் வந்து எனக்கு நான் வந்து 2-3 வீடு வச்சுட்டுருக்கேன், எனக்கு இந்த வீடு விற்பனா அந்த வீடு விற்பனா அப்படின்னு ஜாதகத்தில் கேட்டிங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கோச்சாரத்தில் வந்து 3க்குமே ஒரு பிரசன்னம் போட்டு 3க்குமே பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மனிதர் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு எங்கேருந்து போனால் எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு இந்த பிரச்சனை தீருமா. நேற்று எங்கிட்ட சாயந்தரம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு வந்து எப்போ சார் வேலை கிடைக்கும். இல்லை சார், ஆக்சுவலி குரு வந்து மிதுனத்துலேருந்து அவர் எங்கே வேணால் போட்டு சார், எனக்கு வேலை கிடைக்குமா சார், ஏன்னா அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு விஷயம். நம்ம அரசியல் சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அவர் கேட்குறதுக்கு ரெடியாக கிடையாது. ஏன்னா அவருக்கு தேவை ஒன்றே அடுத்த மாதம் வாடகை கட்டணும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போது கிரகங்கள் கோச்சார பலன்கள்ங்கிறது இன்றைக்கி டிசிஷன். நான் அவருக்கு உடனே ஒரு கோச்சார இதை எடுத்து சார்ட் எடுத்து பார்த்து அவருக்கு சொன்னேன். அவருடைய தேவை எனக்கு அடுத்த மாதம் நடக்குமா, அடுத்த மாதம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கோச்சாரம் பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும், லைஃப் ஹிஸ்ட்ரி வேணும். ஒரு விஷயத்தில் தெளிவாக நான் வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னா கோச்சாரம் ப்ளஸ் அவங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் இந்த ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வந்து முழுமையான பலன்களை எடுத்து சொல்ல முடியும். நான் சொல்கிறது நிச்சயமா இது இரண்டுமே வந்து 2 கண்கள் போன்றது. இரண்டுமே இருந்தால்தான் சரியான ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும், லைஃப்கான விஷன் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது? ரிஷபராசி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ரீகன்சிடர் பண்ணணும். யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கீங்க, ஏதாவது பண்ணணும், அவங்கள வச்சு உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, தேவையில்லா பகைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரிஷபத்துக்கு எப்பயுமே சுக்கிரன் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு வரும்போது இதில் நீங்கள் என்ன 50% லெவலில் தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். எடுத்துட்டாலும் அப்போது உங்களுக்கு அந்த ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு சொன்னாலும் கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனுஷங்களை தயவு செஞ்சு விடாதீங்க. அதே மாதிரி இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இந்த டயத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சொத்துக்காக ஒரு மண்ணுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக சண்டை போடுதலோ, இது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக்கின்னு போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அனுகூலங்களை கொடுக்காது. அதே மாதிரி உங்களுக்கு மூதாதையர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குல தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ இந்த டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகா பெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 3 முறையாவது போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த டயத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டே வர்றதும், குறிப்பாக இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிலை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஷார்ட்கட்குள்ளே தயவு செஞ்சு ரிஷபராசி அன்பர்கள் போகாதீங்க. அதில் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இந்த டயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு பெட்டர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தை, சுயஜாதகம் என்பது வேறு, கோல்சார பலன் என்பது வேறு. அப்படிங்கும்போது சுயஜாதகத்தில் அதில் இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் கணக்குக்கு உங்களுக்கு உள்ள ஆஸ்தான ஜோதிடர், உங்கள் குடும்ப ஜோதிடர் நீங்கள் போய் பார்த்துக்கிறதும் நல்லது. வழிபாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போயிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும், அதே மாதிரி நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக நீங்கள் அந்த டயத்தில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம், இப்போ இந்த ரிஷபராசின்னு எடுத்துட்டோம்னாலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர கணக்கில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வேல் பூஜை, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு மேலே போயிடக்கூடாது. எப்பயுமே ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, புரிஞ்சுக்கணும்.
அப்போ ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுன்னு அடிப்படையில் முருகப்பெருமான மனதார வேல் ரூபத்தில் வச்சு, அது வெள்ளியில் வைக்கலாம், பஞ்சலோகத்தில் வைக்கலாம், வெங்கலத்தில் வைக்கலாம், அது உங்களோட சௌரியம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இது முருகனோட மூல மந்திரம். மனதார ஜபம் பண்ணிகிட்டே வர்றதும், நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரவே மிகப்பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை முருகப்பெருமான் வேலும் மயிலோட உங்களை காப்பாற்றுவாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் போகிறதுக்கு மருத்துவரால் விடப்பட்டவர் கூட வைத்தியநாத சுவாமி காப்பாற்றுவாருங்கிற மாதிரி, வைத்தியநாத சுவாமி ஏற்காவது உங்களுக்கு அந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருந்துருந்ததுன்னா விடாமல் நீங்கள் வைத்தியநாத சுவாமி வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறதும், அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குமரன், அதாவது வயலூர் குமரனை நீங்கள் வழிபாடுகள் செய்யவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு. எனினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துக்கிறதும், ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுண்டு தப்பான வழிக்கு போகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைக்கு தரும். இல்லை அது இந்த டைவர்ஷனும் இந்த டயத்தில் நிறைய வரும். எனது அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அந்த டைவர்ஷனில் போகாமல் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, முக்கண்ணனையும் ஆறு முகனையும் இருக பற்றிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்த போகுது, ஏற்றத்தை கொடுக்குமா? பஞ்சநாதனையா நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வருகை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு கொடுக்க போகிறது. நீங்க குறித்து வச்சுக்கலாம். இந்த ஆண்டு 3 முக்கியமான விஷயங்களை இந்த மிதுன ராசிக்காரர் எதிர்பார்க்கலாம். ஒன்று, வருமானம். கடந்த ஒரு வருஷத்துல நம்ம பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகம். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா அதுக்கு வருமானம் வேணுமே. வீட்டில் ஒரு கல்யாணம் பண்றோம், இல்லை ஒரு நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம காசு பணம் வேணுமே. அந்த காசு பணம் இல்லையேன்னு எவ்வளவு கவலைப்பட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வர. இந்த குரு பகவானுக்கு என்ன பேரு? தனகாரகன்னு பேர். காசு கொடுக்கறதுக்கே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட கிரகம் நம்மளுடைய தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். தனமழை பொழியும் சொன்னா பாருங்க, அப்படிப்பட்டது. ஆதிசங்கரர் ஒரு ஏழை மூதாட்டிக்கு கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லி தங்க மழை பெய்ய வைத்தாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வாக உங்கள் வாழ்க்கையில் தனப்பெருக்கு ஏற்பட போகிறது. இது மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். 2வது விஷயம், வேலை. லாஸ்ட் இயரில் இருந்த ப்ராப்ளம் பல மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்தது. அது இல்லைன்னு சொல்கிறவா யாரும் இருக்க மாட்டா. சார் என் குடும்பத்தில் வேலை பெரிய பிரச்சனையாக இருந்தது சார், திடீர்னு வேலை விட்டு போச்சு, நீ ஏன் விலகி போயிட்டு எங்கள் கம்பெனியில் சொன்னாங்க, நீங்களே போயிட்டேன்னா பரவாயில்ல, நாங்களாம் அனுப்பிச்சோம்னா சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வேலை விஷயத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற காலம், அதுவும் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க போகிற காலம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாருங்க, உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ், குறிப்பாக அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு ஒரு நோய் ஸ்தானத்தை பார்த்தா நோய் அதிகரிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அப்போ என்ன ஆகுறதுன்னா, நீங்கள் அஜீரண கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். எடுத்துன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், பல இடங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா பாதகாதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது பல குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு தான் சார் பிரச்சனை. அது மிதுன ராசிக்கு மட்டுமா சார், எல்லா குடும்பத்திலையும் அப்படித்தான், கணவன் மனைவி உறவு தான் பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும், பெரிய மனிதர்கள் பஞ்சாயத்து பேசுறது, அது பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதனால் உங்களுக்கு நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், போன வருஷம்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே அழுதுண்டு போயிருப்பாங்க, ஐயோ ஸ்கூலுக்கு நாங்கள் போகவே மாட்டோம்னு இருப்பாங்க. இப்போ நல்ல முறையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க. அப்படி படிப்பதற்குரிய ஒரு காலகட்டம், கல்வியில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் ஏற்பட போகிறது. என்ன அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்தோமோ, நல்லது செய்து என்ன கெட்ட பேர் வாங்கினோமோ அதெல்லாம் விலகும். ஒரு சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் நம்பர் 1 வருவீங்க. குறிப்பாக ஐடி துறையை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்கள், வங்கித்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறலையே நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக யாராவது காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் வருது. புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நேற்று வரைக்கும் உங்களுக்கு பெரிய கடன் இருந்தால் அந்த கடன் இப்போ அடைபட போகிறது.
இப்பவும் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுடைய தொழில் நிலைமையில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்துருக்கு. மிதுன ராசிக்கு இந்த காலம் பொற்காலம். இந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும், அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடலாம். தினமும் முடியலையா, மாதத்துக்கு ஒரு முறை வழிபடலாம். ஆலங்குடி சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். இது எல்லாமே பெரிய பெரிய வளர்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இனியெல்லாம் சுகமே அப்படின்னு பஞ்சநாதன் ஐயா சொல்லியிருக்கீங்க. கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை அவங்கள எதிர்பார்க்கலாம்? மகேஷ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியில் போட்டு வாட்டு எடுத்தது. சாதாரண வாட்டு கிடையாது, போட்டு படுத்து எடுத்துருச்சு அவங்கள. இந்த மாதிரி ஒரு கவலை வந்து வருமாங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் வீடு கட்டியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்பான்சர்டும் தன்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிய வருது, யாரெல்லாம் இப்போ கூட இருக்காங்க, யாரெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெள்ள தெளிவாக காமிக்கிறார். சரி, இந்த குரு பயிற்சி எனக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா, நான் நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் பிரித்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் ஒரு வயசுலேருந்து ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ டைம் நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 10 வயசுலேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு தந்தைக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், அதே போன்று பார்த்திங்கன்னா உயர்வான கல்விகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளியூர் போய் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஒரு தடங்களாகி தான் ஒரு காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு மற்றவர்கள் மூலமான பிரச்சனைகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இப்போதைக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நான் கரெக்டாக புனர்பூச நட்சத்திரத்தில் 25லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக மாறிட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுவாங்க, நாளைக்கு வேறு தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குறிப்பாக விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையா இருக்கிறதா இருக்கும். இங்கே இருக்கலாமா, வெளிநாட்டில் இருக்கலாமா, வெளியூரில் இருக்கலாமாங்கிற கேள்விகள் நிறையா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு இருப்போம், புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது அந்த 45 வயசுலேருந்து ஒரு 60 வயசு குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் 45 வயசுலேருந்து 60 வயசில் இருக்கிறவங்க எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துட்டு. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் 70 வயசு வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பூச நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறேன். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 1லேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போதைக்கு வெளியூர் தூர பிரயாணங்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பழைய முறை விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. உதாரணம் தாத்தா பாட்டி இதெல்லாம் எடுத்து இது பண்ணாங்க, நான் அதை அப்படியே திருப்பி போகிறேன், என்னோடய அப்பாவுடைய தொழில் எடுத்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், சின்ன வயசுலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுலேயே அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவுக்கு ஆயுள் கண்டங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளே இருக்கக்கூடியதாக நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் சொன்னேன். அதுக்கு மேலே 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதிய காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டிலேருந்தே தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். 50லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் டைம் இப்போது. அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 50லேருந்து 70 வயசில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான டைமு, நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறது தான் அவங்களோட எண்ணமே. அதாவது எதை கேட்டாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதை கொஸ்டின் கேட்டால், நீங்கள் அப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்க சார்கிட்ட வந்து பெட்ரோலியம் மட்டும் எப்படி ஏறுங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி எதை கேட்டாலும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனசு வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஏப்பா கேள்வியை தான் ஞானம்னு சொல்லுவாங்க, பதில் சொல்லி நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தடுமாறுவாங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 27 வயசு வரைக்கும் காதல் இழப்புகள், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவினைகள், சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாற்றங்கள், பதவியில் பறி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய 27 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு
ஒரு அற்புதமாக சம்பாதிக்கக்கூடிய டைம். கடகராசிக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தயவுசெய்து யார்ட்டையும் கேட்காதீங்க. பெஸ்ட்டு டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சார் ரிட்டையர்ட் ஆகிட்டா என்ன பதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாம். நிறைய அரசியலில் இருந்திருக்கிறவங்க, நிறைய வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. ஏன் மெக்டோனல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கடை பார்த்திங்கன்னா இத்தனை ஃப்ரான்ச்சைசி வந்திருக்கிறது அவருடைய கடைசி 58 வயசுக்கு மேலே தான் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பின் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எல்லா பலன்களையும் யதார்த்தமாக அதே மாதிரி பலன் சொல்லாமல் வயது ரீதியாக 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன்களாக மாற்றிருக்கேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசியை பொறுத்த மட்டிலும் மேலாக இருந்து பார்க்காமல் அதற்குள்ள இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் என்ன, அந்த 3 நட்சத்திரங்களையும் தனித்தனியே பிரித்து வயது வாரியாக அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மூவரும் சென்று வழிபட வேண்டிய இறைவன் ஸ்தலம் எது? முந்தா நேற்று என்னோடய குழந்தையை கூட்டி ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போகும்பொழுது அது என்ன பண்ணுச்சுன்னா, கோயிலில் வந்து ஒரு கிருஷ்ணர், ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில். நான் வந்து பெருமாளை வணங்கின்னு இருக்கேன். கோயிலில் ஒரு சின்னதில் ஒரு சின்ன ஆலையில் கிருஷ்ணர். அவன் போய் அந்த கிருஷ்ணரை போய் தொட்டுண்டு கிருஷ்ணர்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ நான் இந்த வாட்டி பலன்களில் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போகிறேன். 2 விதமான தெய்வத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுறது, கடகராசி என்பர்கள் குழந்தையாக இருந்தால் குருவாக இருப்பார், கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இள வயசாக இருக்கிறவங்க 20 to 40s இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவானே, அதாவது இஸ்கானில் போய் வழிபடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது பெருமாளை வழிபடுறது, 40 வயசுக்கு மேலே பெருமாளை வழிபடுறது. முருகன், கிருஷ்ண பரமாத்மா 2 பேரும் தான் குழந்தை, குமரன் மற்றும் பெரியவர்களுக்கு அப்படி 3 ரூபமாக எடுத்து காட்சி கொடுக்கக்கூடியவர். கடகராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் கிண்டல், கேலி, வாழ்க்கையில் ரொம்ப துன்பம், இனிமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு 2 விஷயம். ஏதோ நான் சொல்லிட்டேன்னு சொல்லி முயற்சி பண்ணால் நடக்காது. நீங்கள் முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்படைத்து உங்களுடைய தொழிலில் முழுமையாக இறங்குங்கள். யார் என்ன சொன்னாலும் துப்பினா தொடச்சு பண்ணிட்டு போயிருங்க. கடகராசியை பொறுத்த மட்டிலும் இனி எல்லாம் சுகமே. நீங்க மறக்காம முருகன், மாயோன் மருகனை இருக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னாக்கா சிங்கம் வந்து தலை தூக்காமல் கீழே இருந்தது. இந்த குரு பயிற்சியாவது சிங்கத்தை கர்ஜிக்க செய்யுமா? கணியரையா நீங்க சொல்லுங்க. வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமையான ராவணனோட முடியை 12ஆம் இடத்துல குரு வரும்போது தான் வீழ்ந்தது. ராமரோட அம்பு பட்டு வீழ்ந்ததாகவும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவ்வளவு பலகீனமான இடம்தான். ஆனால் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிற குழந்தைகள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 12ல் குரு வந்து யோகமான காலம். விரயத்தில் குரு வந்தால் வீண் செலவு அதிகரிக்கும், தூர பயணம் நேரிடலாம், தூக்கமது குறைவு தோன்றும், ஆரமுடன் செயல்கள் செய்தால் அலைச்சலும் கூடி வரும், தெய்வ நினைவு தாங்கி நின்றால் தீமையெல்லாம் விலகிடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனசில் தெய்வத்தை எவ்வளோ தூரத்துக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தீமைகளை விளக்க முடியும் அப்படின்னு புலிப்பாணி சொல்லியிருக்கிறார். 12லே குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும், இனியொன்றும் மகிழ்ச்சி வர இணையோரை அனுசரிக்கணும். எப்போதுமே மகிழ்ச்சி வரணும்னா கூட இருக்க இனியோரை, அதாவது பக்கத்தில் கூட இருக்கவங்கள அனுசரித்து போ, அவங்களோட எதிர்த்து நிற்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மணியான செயல்கனைத்தும் மற்றவருக்கே பலன் தரும். நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி அத்தனை செயல்களுக்கும் உங்களுக்கு பயன் தராது, மற்றவங்களுக்கு பயன் தரும். துணிவோடு செயல்பட்டால் தொடர்ச்சியாக வெற்றி வரும். அப்போ நீங்கள் அப்படி தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க. திருப்பி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தரும். எந்த காரியம் எடுத்தாலும் தாமதமாக நடக்கும். அதாவது விரய குருவில் அஷ்டம குரு எவ்வளோ பாதிப்பை தருமோ அதே அளவுக்கு விரய குருவும் பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வருட பின்பகுதியில் இந்த வருடத்தினுடைய பின்னாடி பகுதியில் நீங்கள் கொடுத்த பணங்கள் எல்லாம் வசூலாகும். ஆனால் இப்போ இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பாதி வருது என்ன ஆகும்னா, இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறது 6 மாதத்துக்கு யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திரும்ப வராது. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது, கடன் வாங்கலாம். கடன் வாங்கினா கடனை கட்ட முடியும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த விரய குருவுக்கு இருக்குது.
அதே மாதிரி மாணவர்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறாங்களோ உழைப்புக்கு தகுந்த மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இட விரய குருன்றதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா விரயச்சனியினுடைய பாதிப்பு வேறு, விரய குருனுடைய பாதிப்பு வேறு. அதனால் படிப்பு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு படிப்பால் உயர்ந்த நிலை கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மருத்துவ செலவு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாகன விபத்து இருக்கிறதுனால வாகனத்தில் ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க, இன்சூரன்ஸ் போடாமல் வாகனத்தை எடுக்காதீங்க. புனித யாத்திரை போகிறதுக்கான அருமையான வாய்ப்பு இந்த விரய குருவில் தான் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான கையூட்டும் வாங்குகிற முயற்சி பண்ண வேணாம். நீங்கள் வாங்கலைனாலும் நீங்கள் வாங்கினதாக அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தூரதேசம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த நாடுகள் வேணாலும் போகலாம். முக்கியமாக இந்த விரய குருவில் செய்யக்கூடாத விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்கிறது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதில் பசங்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு. பெண்களுக்கு திருமணம் செஞ்சால் குழந்தை பாக்கிய தாமதம் ஏற்படும். இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு காதில் கேட்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வயதே 30 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு வரன் வந்திருக்கு, இப்பையும் செய்ய வேண்டாம்னா என்ன செய்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம்தான் நமக்கு சிம்மத்தில் விரய குருவாக இருக்கார். ஜென்ம குருவோட பெரிய பாதிப்பை தர மாட்டார். விரய குருவில் பண்ணும்போது அவசர திருமணமாக நடக்கும். அதனால் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஆளுக்கு விரய குருவாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருக்கிற பையனை பார்த்து திருமணம் பண்ணிட்டா இந்த தோஷை நிவர்த்தி ஆகும். அல்லது குரு திசை நடக்கணும், அல்லது குரு புத்தியாவது நடக்கணும். இப்படி நடந்துச்சுன்னா இந்த தோஷத்தை தராது. அடுத்ததாக நம்ம என்னன்னாக்க, நம்ம ஒரு உயர் பதவியில் இருக்கோம், நமக்கு கீழே இருக்கவங்க நமக்கு அடிமைகள் நினச்சி நீங்கள் நடத்தக்கூடாது. ஏன்னா அந்த அடிமைகளாலே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். அது ஒரு பெரிய பாதிப்பு. நாம் ஒரு பெரிய உயர் அதிகாரிகள்கிட்ட இருக்கோம், அதனால நம்ம வந்து நம்மளுடைய திமிரை காட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம அவங்களோட உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி திமிரையும் காட்டக்கூடாது. அதே மாதிரி பதவியை விட்டு வீழ்த்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல குரு வரும்போது தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பணங்காசு விஷயத்தில் ரொம்ப குறைகள் ஏற்படும். பிறரால் சாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்ம வார்த்தைகள் பேச வேண்டிய தடுமாற்றங்கள் உண்டாகும். கேளப்பா சிம்ம ராசிக்காரருக்கு கெதுகிறனே 12இல் குரு வந்தால் நாளப்பா நினைத்ததெல்லாம் தாமதமாகும், நடவடிக்கை அலைச்சலுடனே கூடும் பாரே, ஆளப்பா அனாவசிய செலவு வந்து அமைதியும் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் குலைப்பதுண்டு, சூழப்பா சூரியனை துதி செய்தால் சோகமெல்லாம் விளங்கி யோகம் சேரும். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா இந்த விரய குரு பாதிப்பில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை வாழ முடியும். அஷ்டம சனி, விரய குரு, ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, இப்படி 4 கிரகங்களும் பலகீனமாக இருந்தாலும் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மலை போல வந்த துன்பம் பனி போல மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை பார்த்த பனி எப்படி உருகி காணாமல் போகுதோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இத்தனை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கட்டாய சூரிய பகவான் அருள் புரிவார். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் கூட 3 விஷயத்தை மறக்காதீங்க. ஓம் ஆதித்யாய நமக, சூர்யாய நமக, சூரிய நாராயணாய நமக சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் சுகம் வந்தே தீரும்.